2 நாளைக்கு முன்னாடி எலான் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல எதிர்காலங்கிறது ட்ரோன் போர்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறது போல. இவர் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கான ட்ரோன்கள் வந்து அப்படியே அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் இந்த ஏடிஜிஎம்லாம் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் இந்த ட்ரோன்லயே பொருத்தப்பட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, சுட்டு பார்க்குறாங்க. டேங்குகளை வந்து சுடுறதுக்காக ஆன்டி டேங்க் கைடட் மிசைலையே ட்ரோன் மேல வச்சு சுட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல என்ன அனலிஸ்ட்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ஏடிஜிஎம் நீங்க வச்சு சுடுறீங்க, எப்படி அந்த கைடன்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா அந்த லேசர் லைட் மாதிரி ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அந்த மிசைல் போய் அந்த டேங்க் மேல அடிக்கிற வரைக்கும். இது போல செய்யறதுனால அந்த மிசைல் லான்ச் ஆகுமே தவிர அது போய் அக்யூரேட்டா அடிக்குமா அந்த டார்கெட்டை அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்திருக்கு. பட் எதுனாலும் ரஷ்யா இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆட்டோமேட்டடா மாறிடுச்சு அப்படிங்கும்போது பல விஷயங்கள் பல அப்கிரேடேஷன்லாம் இருக்கும். இதுக்கு ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடிய சில அனலிஸ்ட்லாம் அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ மிசைல்லாம் ஒரு இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இலக்கை நோக்கி குறி வச்சு அடிக்கிறாங்கன்னா மிசைலை ஏவிடுவாங்க. அந்த மிசைல் பறந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த மிசைலுக்கான கைடன்ஸா அந்த ஏரியால பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரோன்கள் கொடுக்கும். அதே போலதான் இந்த ஏடிஜிஎம் மிசைலை லான்ச் பண்றதுக்கு ஒரு ட்ரோனா இருந்தா அந்த மிசைலுக்கான கைடன்ஸா வேற ஒரு ட்ரோன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் அதிநவீனமான டெக்னாலஜி இந்த லெவல்லாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவை இந்த ட்ரோன் போர், இந்த எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த ட்ரோன் போர்ல வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அதிகமான ட்ரோன்கள் இந்த ஈரானா இருக்கட்டும் டர்க்கியா இருக்கட்டும் அதிகமா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த வரிசையில நார்த் கொரியாவும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்துல நார்த் கொரியா கிட்ட இருந்து ஒரு இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அபிஷியலா இல்ல அன்அபிஷியலா வந்துட்டு இருந்தது. இந்த இமேஜ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிம் ஜாங் அவர்கள் இந்த ட்ரோனை பார்க்கறதுக்கு RQ-4 குளோபல் ஹாக் மாதிரியே இருக்கா. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான் வந்து இது போல ஒரு ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. அப்படி சுட்டு வீழ்த்தும் போது ஈரான் நார்த் கொரியாவுக்கு இது போல ட்ரோன் டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். அந்த டெக்னாலஜி டீட்டெயிலை வச்சு இப்போ நார்த் கொரியா இது போல ட்ரோன்களை வந்து அதிக அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அன்கன்ஃபார்ம்டு சோர்சஸ் தான். ஆனா இந்த இமேஜை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நார்த் கொரியா ட்ரோன் டெக்னாலஜியில அடுத்தடுத்த கட்ட போயிட்டாங்கன்னு. நார்த் கொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நார்த் கொரியா கிட்ட ஹைப்பர்சோனிக் இருக்கு, நார்த் கொரியா கிட்ட சப்மரைன்ஸ் இருக்கு, அண்டர் வாட்டர்ல நியூக்ளியர் கேப்பபிள்ல வெடிக்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்குன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து வகை வகையா ரகரகமா நம்ம நார்த் கொரியா வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த மேற்குலக நாடுகள் என்டையர் யூரோப்பியன் யூனியனே சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஷெல்ஸுகளை விட அதிகமா நார்த் கொரியானால ப்ரொடியூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கான வலிமை இந்த நார்த் கொரியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நார்த் கொரியாவுக்கு தேவைப்படக்கூடிய சப்போர்ட் ஒன்னே ஒண்ணுதான், அது எக்கனாமிக்கல் டைஸ். எக்கனாமிக் டைஸ் வந்து சீனா கூடயும் ரஷ்யா கூடயும் இருந்தா போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை. ஆனா இப்ப புதுசா இன்னொரு நண்பன் ஈரான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுல ஈரான் தான் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப ஈரானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு உறவு இருக்கா? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நார்த் கொரியா, ஈரான், ரஷ்யா, சைனா அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும். அந்த கூட்டணியில நம்ம சைலண்ட் பார்ட்னரா இருக்கும், எக்கனாமிக்கல் பார்ட்னரா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. ஏன்னா சமீபத்துல சீனாக்கு ஏற்றுமதி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கும் போது அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக இந்தியா நம்ம தான் போய் நின்று இருக்கோம். அதிக அளவுல இறக்குமதி இந்தியா பண்ணிக்கு சீனா கிட்ட இருந்து அப்படிங்கிறது போல வச்சு பார்க்கும்போது இந்த எக்கனாமிக்கல் சப்போர்ட்ங்கிறது இந்தியா கிட்ட இருந்து இந்த நாடுகளுக்கு எல்லாம் கிடைக்குது. அதனால இந்த நாடுகள்லாம் இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் இந்தியாவை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்தரணும் அப்படின்னு சில நாடுகள் நினைக்கிறதாவும் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இப்போதைக்கு இந்த ட்ரோன் போர்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இதே போலதான் இன்னொரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸஸ் சவுத் கொரியா தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அவங்க ட்ரோன் ப்ரொடக்ஷனை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா நார்த் கொரியா வந்து அதிகமான ட்ரோன்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சவுத் கொரியாவும் அதுக்கு ஈக்குவலா ட்ரோன்களை தயாரிக்கணுமா இல்லையா, அதனால அந்த ட்ரோன்கள் செய்யும் வேலையில இறங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வேலை வச்சுக்கிறாங்க. இந்த நார்த் கொரியா அவங்களோட மிசைல் எல்லாத்தையும் அதிநவீனப்படுத்திட்டு வராங்க, அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு வருது. இவங்க சொல்ற மாதிரியே நேத்திக்கு இந்தா வச்சுக்க அப்படிங்கிறது போல இன்னொரு மிசைல் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க நார்த் கொரியா. இவங்களை இதுக்கு மேல கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ரஷ்யாவோடையும் ஈரானோடையும் அதிகமான க்ளோஸ் டைஸ் இருக்கும்போது நார்த் கொரியாவை யாராலையும் அஸ்டிக்க முடியாதுங்கிறாங்களே, அது போல ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது நேத்திக்கு தான் நம்ம பார்த்தோம் இந்த துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, ஈரான் கூடயும் ரஷ்யா கூடயும் கொஞ்சம் அதிகமான டைஸ் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க, அதிகமான ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்திருப்போம் நேத்திக்கு பதிவுல. ஆனா இப்ப பாருங்க
துருக்கியோட பார்லிமெண்ட்ல வந்து ஸ்வீடனை நேட்டோல இணைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாமா. அதனால ஸ்வீடனை நேட்டோக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்களா துருக்கி அப்படிங்கிறதோட கேள்வி வருது. என்னப்பா ஒரே சமயத்துல இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்தா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனாலும் இந்த துருக்கி சூப்பரான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடம் அப்படி, அந்த இடம் கட்டம் வந்து கட்டத்துறைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவர் எந்த கட்டத்துல எடுத்து கால் வச்சாலும் சக்சஸா இருக்குது, யாருனாலும் சரிங்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனாலும் இந்த F-16 கிடைக்கல பாத்தீங்களா, அமெரிக்கா மூச்சோட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதோ வாங்கியிருப்பாங்களோ துருக்கி, என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த அர்ஜென்டினா பக்கத்துல வந்துட்டீங்கன்னா, இந்த அர்ஜென்டினாவோட புது அதிபர் இருக்கிறார்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர். ஏன்னா இந்த சோசியல் மீடியா வந்துருச்சு, சோசியல் மீடியால யார் வேணாலும் ஃபேமஸ் ஆயிடலாம், காசு இருந்தா போதும் அப்படிங்கிறது மேல ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மைலே அவர்கள் சோசியல் மீடியால ஃபேமஸா இருந்தவர் தான். அதிபர் தேர்தலில் நின்னாரு, மக்களும் நம்பி ஓட்டு போட்டாங்க. எப்படி பாருங்க டெமோக்ரஸி எவ்வளவு ஈஸியா இருக்குது பாருங்க. அதாவது இப்போ நம்ம நாட்டுல வந்து ஒரு நாடு வந்து அவங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதியை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள் போல இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூபு, இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு நபரை ஃபேமஸ் ஆக்கி விட்டோம்னா மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஐடி விங்க வச்சு ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா காசு இருக்குது அவங்ககிட்ட, காசு அவங்க தான் நச்சடிக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு வேணா கொடுக்கலாம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு டாலரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் அச்சடிக்கிறாங்க, காசு அவங்க கிட்ட நிறைய இருக்குது. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நபர் ரொம்ப பிரபலம் அடைய வச்சு, இல்லைன்னா கூட ரொம்ப 4 பேர் அவங்க பின்னாடி ஓடுற மாதிரி இது போல சில வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னா ஈஸியா அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அதிகமாயிடுச்சு. 10 லட்சம் பேர் இருக்காங்க, 20 லட்சம் பேர் இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன் ஃபாலோயிங் கொண்டு வந்து எலெக்ஷனை நிப்பாட்ட வச்சு, அதுலயும் அங்கங்க இங்க கொடுத்து யார் ஓட்டு போட்டாலும் ஒரு நபருக்கே ஓட்டு விழுகிற மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா ஜெயிக்க வச்சிடலாம். என்னப்பா இது ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. ஏன்னா மக்களுக்கு பிடிக்காத சில செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு பித்து பிடிச்சி போயிருக்கிறாங்க. என்னடா செய்யறதுன்னு தெரியாம இப்ப திரும்பவும் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து அர்ஜென்டினால நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான சில காய் நகர்த்தல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அர்ஜென்டினா பிரிக்ஸ்ல சேரல, இது போல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருந்துக்குது. அதெல்லாம் விடாம அமெரிக்கா சார்பா போலாம், அமெரிக்கா கூட இருக்கலாம், ஆனா பிரிட்டனை எதிர்த்து செயல்படலாம் அப்படிங்கிற போல செயல்பாடுகள்ல இந்த அர்ஜென்டினா இருக்கிறாங்க. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிறது தெரியல, போக போதான் தெரியும். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால இந்த அர்ஜென்டினால ஏதோ சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அப்படியே இந்த அமெரிக்காவுக்கு வந்துட்டோம்னா, அமெரிக்கால இந்த ரிப்பப்ளிகன்ஸ் வந்து இந்த வேணுங்கிற எய்டு உதவி வந்து கொடுக்க மாட்டேறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதுனால இந்த வேலி வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க, மெக்சிகோ கிட்ட இருக்கிற வேலியா. அதனால ஏகப்பட்ட இமிகிரன்ஸ் வந்து உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க, அகதிகளா வந்து அமெரிக்காக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. யாரு ஜெயிச்சு திரும்பி ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும் இல்லையா? இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரியான சமிகை எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை எதிர்பாராதது எதிர்வாழ்கன்னு திரும்பி பைடன் அவர்களே ஜெயிச்சிருவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ட்ரம்ப் அவர்கள் வந்து சமீபத்தில் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க இந்த இமிகிரன்ஸை பொறுத்த வரைக்கும். அது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த ஸ்பீச்ல, இமிகிரன்ஸ் யாரா வேணாலும் இருங்க, எங்க நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இஸ்ரேலுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கிறவங்களோ இல்ல இந்த ஜிகாதிஸ்ட் இருப்பாங்கல்ல, அதாவது அவங்க பாலஸ்தீன்னு சொல்லல ட்ரம்ப் அவர்கள், இந்த ஜிகாதிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. இந்த ஜிகாதிஸ்டுக்கெல்லாம் சிம்பத்தி காட்டுற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மரியாதையா நாட்டு விட்டு ஓடி போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் இங்க இடம் இல்லை அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் கிளியரா ஒரு பிக்சர் கொடுத்துக்கிறாரு. இவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது உள்ள வந்துட்டீங்கல்ல, உள்ள வந்தவங்கள உள்ளே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல அக்செப்ட் பண்ணிக்குவாரா? அதாவது அமெரிக்காவோட டேர்ம்ஸுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருமா, அதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல தெரிய வருது. கஷ்டப்பட்டு அங்க போய் 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சா சிட்டிசன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி இமிகிரன்ஸா போனாங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும் போல தெரியுது. அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம், இந்த ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிச்சு வந்தா இங்க இமிகிரன்ஸ்க்கு என்ன பண்றாங்க. ஏன்னா அமெரிக்கான்றது ரொம்ப நல்ல நாடு இல்லையா? இந்த மனிதாபிமான அடிப்படையில மனித நேயம் கொண்ட இது போல பல விஷயங்கள்லாம் உலகத்துக்கே பாடம் எடுக்கிறவங்க. அதனால இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஃபீல்டுல யாரோ ஒருத்தவங்களோட ட்ரோன், என்ன ட்ரோன்னு தெரியல, போய் உளுந்து வெடிச்சுக்குது. அதனால அந்த கேஸ் ஃபீல்ட்ல மிகப்பெரிய வெடி விபத்து அப்படின்னு வீடியோ பதிவுகள்லாம் வருது. இந்த வீடியோ பதிவு நம்மளால உறுதிப்படுத்த முடியாது, ஆனா செய்திகள்லாம் வந்திருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருந்து செய்திகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாம அமெரிக்காவுக்கு சொந்தமான அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கக்கூடிய எல்லாத்து மேலே அடிப்பண்டா, அடி உழுகுண்டா அப்படிங்கிறது போல இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பயங்கரமா அடி உழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அடுத்தது நம்ம இந்த இஸ்ரேல் காசா இந்த மிடில் ஈஸ்ட் நடக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம்.
நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது போலதான் தெரியுது. சாதகமா இருக்கக்கூடிய நிலைமை அமெரிக்காக்கு இல்ல. அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போல பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.